ஒரு சட்னி செய்கிற டைமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொருட்கள் சேர்த்து வறுத்து அரைச்சோன்னா இன்ஸ்டண்ட்டாக சட்டுன்னு டேஸ்டியான சாம்பார் ரெடி பண்ணலாம். இதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. இப்போ காரம் இருக்கிற மிளகாவத்தல் 1, காரம் இல்லாதது 3 சேர்த்துருக்கேன். அப்படியே வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்ட உடனே பாருங்கள், நல்லா வறுபட்டு எடுத்து கடைசியில் தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் கடைசியில் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே பரட்டி எடுத்துட்டு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் சாஃப்டானா போதும். அப்புறம் 2லேருந்து 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு இல்லை. தக்காளி சாஃப்டான உடனே நம்ம அடுப்பை அணைச்சிட்டு இது எல்லாத்தையும் அந்த தட்டிலே சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தக்காளி வெங்காயம் துண்டுகளை பேனில் அப்படியே வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அந்த பேனில் அப்படியே விட்டுடுங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், உப்பு, 1 ஸ்பூன் வெல்லம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொதிக்க கொதிக்க கட்டியாகும். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க லோ ஃப்ளேமில். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிடுது. அடுப்பை அணைச்சிட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துட்டு கடுகு தாளிச்சுக்கோங்க. இப்போ இட்லி மேலே நல்லா இந்த மாதிரி விட்டுட்டு கொஞ்சம் நெய்யும் கொத்தமல்லியும் வெங்காயம் பொடியாக நறுக்கிற சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.